உலகெங்கும் உள்ள இறைவாணியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னவென்றால், சந்திரனின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய சுக்கிரன் வீட்டில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த 2025வது வருடம் நவம்பர் மாதம் எதெல்லாம் எதிர்பார்க்கலாம்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. டக்குன்னு எங்களுக்கு பாயிண்ட் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த தடவை பரபரப்பா இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். என்ன பண்ணா பித்தம் தெளிவுன்றது, எதை சாப்பிடலாம், எதை விடலாம், எதை பண்ணுவோம், இதை பண்ணா ஜெயிச்சிடுவோமா, அதை பண்ணா ஜெயிச்சிடுவோமா, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கோமே ஏதாவது பண்ணுவோமான்ற மாதிரி மண்டக்குள்ள உட்காந்து ஒருத்தன் போட்டு குடன் கொடுவான். வேற யாரும் இல்லை, மிஸ்டர் குரு தான். ஓகே, இப்போ பிரச்சனை குருவோடது. சரி வாங்க பார்க்கலாம் இந்த தடவை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது இந்த நவம்பர் மாதம் 2025வது வருடம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. ஏன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னா, எப்பயுமே ராசிநாதன் வலுப்பெறும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும், வேற என்ன வேணும். நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்ற ஒரு விஷயம் தாங்க எனக்கு எல்லா விதமான காரையும் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். என்னால் முடியுன்ற நம்பிக்கை தான் வாழ்வியலே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த தடவை மிஸ்டர் சுக்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்சி பலம் வாங்கி 2ஆம் தேதிக்கு அப்புறம் அது உட்கார போறாரு. இது வரைக்கும் நீச்சமாக இருந்தனால நிறைய ஃபினான்ஷியல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, பண ரீதியாக பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருந்து 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 இது வரைக்கும் சுக்ரன் கேதுவோட இருந்தார். அதுக்கப்புறம் சுக்ரன் நீச்சமானார். குருவோட இருந்து ஒரு மாதிரி ஃபைட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். கடக வீட்டுக்கு வந்து பெருசாக அப்படியே படம் காட்டினாரு. கடைசியில் வந்து கேது பிடுங்கிட்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட உண்மையே சொன்னா ஒரு 4-5 மாசமா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பணம் அப்படின்ற விஷயத்திலையும் உங்களுடைய பெயர் புகழ் அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப சில பேருக்கு களங்கத்தை சந்தித்திருப்பீர்கள். அது அப்படியே மாறி என் பிள்ளைக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சுக்கிரன் வந்து பொருளாதார வரவை அதிகரித்து தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. ஓகே, ஸோ ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த தடவை எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது. நட்சத்திரநாதன் பற்றி நம்ம பேசணும். அவரே எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிட்டே இருப்பார். அவர் சுற்றிட்டு வரட்டும், 27 நட்சத்திரத்துக்கு போயிட்டு அதுக்கும் ஹாய்களோ சொல்லிட்டு வரட்டும். ஓகே, மிஸ்டர் ராசிநாதனான சுக்கிரன் தன்னுடைய ஆட்சி வீட்டில் உட்காந்துருக்காரு. 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரே மேடம், எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? 6ஆம் இடமே சர்வீஸ் ஓரியன்ட். 6ஆம் இடமே உங்களுக்கான வேலையை சொல்லக்கூடிய, எப்போ பார்த்தாலும் குணரோக சத்திரங்களே பிடிச்சிட்டு பழைய பஞ்சாங்கமே பாடிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ 6ஆம் இடம் அது மட்டும் தான் பண்ணுமா? இல்லை, சர்வீஸை குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். உங்களுக்கான வழக்குக்கான தீர்வு குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். உங்களுக்கான வேலையை குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமரும் போது சத்ரு சம்ஹார நாசம் பண்ணுவார். எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்கள்கிட்ட மட்டும் சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய ராசிநாதன் நல்லதுதான் பண்ணணும். ஏன்னா அவர் தான் 6-8 வருவார். வேற யாருக்கும் அந்த மாதிரியான பெரிய குடுப்பம்லாம் இல்லை, நம்ம வாங்கின்னு வந்து வரான் அப்படி. அதனால வந்து இது ஒன்றும் பெருசா கெடுதல் நிகழ்வு நடக்குமானா நடக்கவே நடக்காது. சூரியன் வந்து உட்காந்தனால கொஞ்சம் சில பேருக்கு வீடு மாத்துறது, மனை மாத்துறது, வீடு சம்மந்தப்பட்ட இழுபறியாக இருந்த விஷயம் எல்லாம் டக்குன்னு முடிவுக்கு வர்றது, ஏதாவது ஒரு லேண்டை வித்தாவது சில விஷயங்கள் பண்ணலாமான்னு யோசிக்க வைக்கிறது. இடம் வாங்குவோமா, வீடு வாங்குவோமா, நம்ம ஏதாவது உன்னை கட்டுவோமா, இல்லை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோமா, டிரான்சிட் ஆகுவோமா அப்படின்ற மாதிரி சில தாட் ப்ராசஸை கொடுக்கும். நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்ல, நீங்கள் பண்ணுவீங்களும் பண்ண மாட்டீங்களோ உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் தீர்மானம் செய்யப்பட போகிறதுன்றது தான் ஒரு பக்கம். இருந்தாலுமே இந்த மாதிரியான எண்ணங்கள் மேலோங்குவதற்கு இந்த கோச்சார கிரகங்கள் வந்து உதவி பண்ணும். ஸோ கோச்சார கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கான தாட் ப்ராசஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கான உந்து சக்தியாக இருக்கும். உங்களுக்கு நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் சேர்ந்து அது இயங்கும். அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு நீங்கள் பேனா வாங்கணும்னு உங்களுக்கு விதி இருந்ததுன்னா, உங்களுக்கு பேனா வாங்கணும் உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் இருக்கணும். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய கோச்சாரம் வலு சேர்க்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு பேனாவே வாங்க முடியும். இல்லாட்டி பேனாவை பார்த்து வச்சுட்டு வரதான் முடியும். புரிஞ்சிருச்சு? இல்லை பேனா வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு செயல் நடைபெற வேண்டுமானால் அதற்கான காரணிகள் இயங்க வேண்டும். அந்த வகையில் இந்த தடவை உங்களுக்கான பண ரீதியான பிரச்சனை எல்லாம் சரியாவதற்கான வாய்ப்பு இந்த நவம்பர் மாதத்திலிருந்து இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேருக்கு வேலையில் இருந்த ஒரு சுணக்க நிலை மாறப்போகுது. நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள போறீங்க. நீங்கள் சொல்கிற முயற்சியெல்லாம் ஜெயிக்க போறீங்க. தைரிய வீரிய விஜயஸ்தானம் இயங்க போகுது. அந்த இடத்துல போய் குரு உட்காந்து அப்படியே உங்களை வந்து ஒரு மாதிரி மோல் பண்ண போறாரு. ஏற்கனவே ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதுவே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்க போகுது. 10க்கு குரு வேற உட்காந்து 11ஆம் வீட்டு அதிபதி போய் உட்கார்ந்து இருக்கிறதுன்றது வந்து அதுவும் உச்ச குருவாக இருத்தல் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை.
லாபத்தை தரக்கூடிய மிஸ்டர் குரு போய் அங்கே அமர்ந்து இருக்கிறது 3ஆம் இடத்துல 11/3 இயங்க போகுது. வேற என்ன வேணும் சாமி? செம்மையா இருக்க போறீங்க. நிறைய பேர் முயற்சி மேற்கொள்ள போறீங்க. உங்களுடைய வாழ்வியலுக்கான அடுத்த கட்டத்திற்கு என்ன வித்து என்பதை போடுவதற்கான பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? உடனே கோடி கோடியா கொட்டும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பிளான் பண்ணணும்னா முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போடணும். அப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ அடுத்து 2026 வருஷம் உங்கள் வாழ்வியல் செழிக்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ண வேண்டும்ன்ற லிஸ்ட் போடக்கூடிய மாசமாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானா, கலைத்துறையினருக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியடை கொடுப்பார். யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, அத்தனை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தடவை அப்படியே பிளஸ்ஸிங் அள்ளி தெறிக்க போகுது பிளானட் எல்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. ரொம்ப நாள் உழைச்ச உழைப்பிற்கான ஒரு ஊதியம் கிடைக்க போகிறது. ரொம்ப நாள் அப்படியே இழுத்துட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாதிரி ஒரு நல்ல நிலைமை வரப்போகுது. ரொம்ப நாளாக பேசாமல் விட்டவங்களோட பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இது வரைக்கும் கையை மீறி போச்சு அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் உங்கள் கைக்கு அடக்கமாக வந்து அதன் மூலமாக ஒரு அனுகூலம், ஒரு அனுசரணை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. ஸோ ரோஹி நட்சத்திரக்காரருக்கு எதிராக நீங்களாக போய் சில விஷயத்தை முன்னுக்கு வைத்தீர்களே ஆனால் நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பை அது இந்த தடவை கொடுக்கும். நான் சொல்கிறது புரியுது இல்லை? நீங்களா ஒரு இனிஷியேட் எடுக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே. 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வலுக்குறைந்து வக்ரகதியில் இருக்காரு 9ஆம் தேதிக்கு மேலேனா கூட அது கூட ராசிநாதனோட தான் சேர்ந்துருக்காருன்ற போது உங்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணிக்கிறது, உங்களுடைய தேவைகளுக்காக இது வரைக்கும் எனக்குன்னு நான் ஒன்றுமே வாங்கலன்னு புலம்புறவங்கலாம் மாறி உங்களுக்குன்னு எதாவது வாங்குவீங்க. அதுவும் என்ன வாங்குவீங்க? தங்கம் வாங்குவீங்க. வாங்கினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தங்கம்மா 10,000 ரூபா விலை வைக்குது. 10,000 ரூபா விலை வைத்தாலுமே இந்த தடவை ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் கண்டிப்பாக ரிஷபமே வாங்குவீங்க. இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரக்காரை சேர்ந்த பெண்கள் இந்த தடவை தங்க நகைச்சீட்டு போகிறது, தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறதுலாம் குரு டிரான்சிட்லேயே நடந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு போன மாதம் கரெக்டாக 20 தேதிக்கு மேலேயே அதற்கான வாய்ப்புகள்லாம் ஆரம்பமாயிருக்கும். அப்படி இல்லை என்றால் இந்த மாதம் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு. 1 கிராம் தங்கமாவது வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி வாங்குறது. நாட் ஓன்லி ஆபரணமாக வாங்கி வச்சுக்கிறது இல்லை. சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைப்போமே, பின்னாடி கண்டிப்பாக விலையேறுமேன்ற அசம்ஷனில் நகை வாங்கி வைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. நகையோ இல்லை வெள்ளியோ ஏதோ ஒரு காயின் வாங்கி சேமிப்பு அப்படின்ற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வாழ்வியலை செழுமையாக்கக்கூடிய தன்மை எல்லாம் இந்த தடவை நடக்க போகுது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி போய் ஸ்ட்ராங்காக இருக்காருன்ற போது கண்டிப்பாக விரயம் நடந்தே தீரணும். அதுவும் சுப விரயம் நடந்தே தீரணும் அப்படின்ற போது அது 8ஆம் இடமே இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் போய் உட்காந்துருக்காருன்ற போது கண்டிப்பாக வருங்காலத்திற்காக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்சூரன்ஸ் வந்து ரினிவல் பண்ணுறது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட காசு வர்றது, இந்த மாதிரிலாம் நிறைய நல்லவைகள் எல்லாம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க இந்த மாதம் காத்திருக்கிறது. சரி, ஓகே. நீங்கள் படிக்கிற ரோஹிணி நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தால் இந்த தடவை எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராக படிப்பீங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் மேலே கீழே அடிபடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா புதன் கொஞ்சம் வக்கரமாக இருக்கும்போது சில பேருக்கு பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது. படிக்கிற குழந்தைங்களுக்கு பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, இல்லை கண்ணாடி மாத்துறதுக்கான வாய்ப்புகள் வர்றதுன்ற மாதிரி இருக்குது, இல்லை கண் செக் பண்ணுறது அப்படின்னு இருக்குது. அதனால் இந்த தடவை படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் கண்ணு செக் பண்ணுறது, பல்லு செக் பண்ணுறது, அதே மாதிரி இஎன்டின்னு சொல்லக்கூடியது எல்லாமே புதன் தான். அவர் வக்கரமாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ரோகிணி நட்சத்திரத்திற்குடைய குழந்தைகளுக்கு இந்த தடவை சளி தொந்தரவின் மூலமாக சில மருத்துவ செலவுகள் இருக்குது. கோல்டு பிடிக்கிறது, சளி பிடிக்கிறது, கொஞ்சம் வந்து இதெல்லாம் வக்கரமாகக்கூடிய தன்மையில் கண்டிப்பாக நடக்கும். செவ்வாயோட இருக்கும்போதே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதம் நவம்பர் மாதம் இன்னுமே அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரீத் பண்ணுறது, சும்மா பேராசிட்டமால் சரியாக போகும்னு நினச்சா இல்லை டாக்டர்கிட்ட போய் மொய் எழுதணும் 200 ரூபான்ற மாதிரி கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இந்த பிள்ளைகளுக்கு வரலாம். அதாவது ரோகிணி நட்சத்திரக்கார குழந்தைங்களுக்கு வரலாம், இல்லை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு வரலாம். புரியுதா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பர்ஸை பத்திரமா வச்சுக்கோங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க மருத்துவ செலவுக்கு. ஓகே. நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேருக்கு கனவுகள் கைகூடக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பேஷன் ஒன்று இருக்குல்ல, அது அப்படியே அதுக்காக நீங்கள் சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கிடைக்கும். உங்களுடைய அனலைஸ்மெண்ட் மூலமாக சில விஷயத்தை வந்து முன்வைப்பீர்கள். அது அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய தன்மையாக இருக்கும்.
ஸோ 20லேருந்து 40 வயசு இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காலுக்கு நிஜமா சொல்கிறேன், உங்களுடைய திறமை மேலோங்க போறீங்க. மற்றவருடைய பாராட்டு மழையில் நனைய போறீங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்க கணவருடைய அனுசரணை கிடைக்க போகுது. அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஊடல் தீர்ந்து ஒரு கூடல் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியட் இந்த நவம்பர் மாதம். ஓகே. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரராக இருந்தீர்களே ஆனால், நான் சொன்ன மேல் சொன்ன அத்தனை விஷயமும் உங்களுக்கு தான். தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கி போங்க. விட்டு குடுத்து போங்க. விட்டு குடுத்து போனவங்க கெட்டு போனது இல்லன்ற மாரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இறங்கி போங்க. தப்பு தான் பண்றாங்க, தெரியுதுதான். திரும்ப திரும்ப எதுக்கு நம்ம அத போய் பேசிக்கிட்டு இருப்பானே. வீட்டுக்குள்ள கொஞ்சம் அப்படியே சின்ன சின்னதா சலசலப்பு வரலாம். சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. வெளில போறவைக்கு ஆர்டர் குடுத்துருங்க. வேற வழி கிடையாது. இந்த 1 மாசம் இப்படித்தான். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த தசாபதியை வச்சு தான் சொல்றேன். அதனால 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரருக்கு வேலை பளு அதிகரிக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத இயங்கி எப்படி சரி பண்ணலாம், நடந்து முடிஞ்ச விஷயத்த எப்படி சரி பண்ணலான்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டிக்குள்ள வந்து அதை சரி பண்ணி முடிப்பீங்க. விட்ட குறை தொட்ட குறைம்பாங்க. அது மாதிரி விட்டு போனவங்கலாம் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய 60 வயது 40 டு 60 வயது இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேற வேலைக்கான வாய்ப்பும் இருக்கு. முயற்சிகள் பலித்தமாக போகுது. நிறைய டேட்டா கிடைக்க போகுது. நிறைய சில விஷயத்த வந்து நீங்க முன்னுக்கு கொண்டு வந்து நிப்பாட்ட போறீங்க. டிராவல் பண்ண போறீங்க. ஷார்ட் டைமா 5 மணி நேரம் 6 மணி நேரம் போயிட்டு வரதுக்கான டிராவல் இருக்கும். நிறைய அம்மா அப்பாவுடைய அனுசரணை கிடைக்க போகுது. அம்மாவோட உடல்ல கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் கவனம் கவனம். ஓகே. நீங்க 60 வயது தாண்டிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மொட்டி முழங்கால் வலி வரலாம். இடுப்பு பகுதியில் சும்மா L1 L2ல ஒரு சின்ன பிரச்சனை வரலாம். அதை தாண்டியும் இந்த தடவை ராசிநாதன் நல்லா இருக்காரு அப்படின்ற பட்சத்திலையும் 3ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற பட்சத்திலும் நிறைய நண்பர்களுடைய ஒரு கம்யூனிகேஷன் வரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் ஸ்கூல் ஃப்ரெண்டை பார்த்தேன், என் காலேஜ் ஃப்ரெண்டை பார்த்தேன், பேங்க்ல என் ஃப்ரெண்டு அவங்களோட நான் வாக்கிங் போனேன், அப்படி இப்படின்னு கொஞ்சம் நண்பர்களோடு சேர்ந்து சந்தோஷமான சூழல்லாம் வரப்போகுது. பெருசா நெகட்டிவா எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கான புத்தாண்டா தான் வளர காத்திருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி, ஓகே. இந்த தடவை நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். முடிஞ்சா ஒரு தடவை போயிட்டு மறக்காம திருப்பதி போயிட்டு வாங்க. இல்லை மேடம் ரொம்ப கூட்டமா இருக்கு, என்னால் போகலாம் முடியல அப்படின்னா திருப்பதி பெருமாளை வந்து வால்பேப்பரை வச்சு நமஸ்காரம் பண்ணுங்க. திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கான திருப்பங்களை கண்டிப்பாக கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக கட்டாயமாக மலர காத்திருக்கிறது. முடினா உங்க நட்சத்திர நாள்லயே போயிட்டு வாங்க. இல்லை உங்க வீட்டுக்கிட்டே ஏதாவது திருப்பதி மாதிரியான கோவில் இருக்கு, நின்ற கோலத்துல பெருமாள் இருக்காருன்னா அவரை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஓகே. இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீர்கள்? நிறைய கிளி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய கிளி பார்க்கறது, கிளியோட சத்தத்தை கேட்பது, கிளி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பார்க்கறது, கிளி கையில் வைத்திருக்கக்கூடிய அம்பிகையை பார்ப்பது, அது மீனாட்சியா இருக்கலாம், அது ஆண்டாளா இருக்கலாம், முருகன் மேல இருக்கக்கூடிய தண்டத்துல இருக்கக்கூடிய கிளியா இருக்கலாம், எப்படியோ கிளியோட சம்மந்தப்படுது. கிளி பார்க்க 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 எப்படி அந்த சொன்னதே சொல்லுமாம் கிளி பிள்ளைன்ற மாதிரி பிரபஞ்சத்திற்கு சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு சில பேர் அட்வைஸ் பண்ணி அதன் மூலமா நீங்க உங்களுடைய வாழ்வியல் இனிக்க போகுது என்பதை சொல்லக்கூடிய காரணியாகத்தான் இந்த மாதம் நீங்க கிளி பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனால கிளி பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025வது வருடம் கடவுளின் ஆசியால் கருணைகள் ஆசையால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து காரிய வெற்றி வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.